சார் விஜய் பேசின வீடியோவ நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமா 2 விஷயத்த விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பதற்றமான சூழ்நிலை தவிர்க்கவே நான் கரூருக்கு போகலன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற வலிமிகுந்த நிகழ்வு நான் பார்க்கல. பழி வாங்கணும் அப்டின்னா, நீங்க என்ன பழி வாங்கிக்கங்க. என்னோட கட்சிக்காரர்கள் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காரு சார். இத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல அதாவது பதட்டமான சூழல்ல போலன்னா, இதை விட பதட்டமான சூழல்ல தான் பல அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களோட இருந்திருக்காங்க. சம்பவ இடத்திலே இருந்திருக்காங்க. ராஜீவ்காந்தி கொலையான போது, தீவிரவாத செயல்ல கொலையான போது மூப்பனார் அந்த இடத்த விட்டு போனாரா? அங்கிருந்து ராஜீவ்காந்தி உடலை ஒவ்வொரு உடலா தேடி எங்க இருக்கார் ராஜீவ்காந்தின்னு பார்க்கறதுக்கு பார்த்துருந்தார். ஆக்சுவலா அவர் ஓடி போயிட்டாரான்னு அவரு அப்படிலாம் போக முடியாது. ஒரு அரசியல் தலைவர் சோகத்துல மக்களோட கூட இருக்கணும். 30-40 பேர் 30 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா கூட இருக்கணும். அது அவருக்கு திருச்சிக்கு வரும்போது தெரிஞ்சிருக்கு. அவருக்கு யாரும் சரியா அட்வைஸ் பண்ணல. அவர் நடிகர் கிடையாது. இப்போ ஒரு அரசியல் தலைவர். அவர் மக்களோட மக்களா இருந்தா அந்த சோகத்துல பங்கு பெறணும். இவர் போனா மீண்டும் பதட்டமான சூழல் எப்படி வரும்? அதுக்கு போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல. இப்போ நீங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வரும்போது போலீஸ் கூட்டத்துக்குள்ள பாதுகாப்பு கொடுக்காது. ஏன்னா அவங்க தலைவர் வராரு பாக்குறாரு, நம்ம போலீஸுக்கு உள்ள போந்தா அவங்க ஏதாவது ரசிகர்கள் தங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கன்னு அவங்க சுத்து வட்டாரத்தில் நின்று இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க தனியா ஆஸ்பத்திரியில போய் பாக்குறது, அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவங்க வீட்டுக்கு போய் பாக்குறதுன்னா அதை பத்தி போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் போலீஸ் மறுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால இவர் அன்னைக்கு முயற்சி பண்ணல. முயற்சி பண்ணிருக்கலாம். ஒருவேளை இவர் அதிர்ச்சியில திரும்பி சென்னைக்கு வந்திருக்கலாம். அது வேற விஷயம். அதனால இனிமே அவர் போய் பார்த்தாருன்னா அவர் தொண்டர்கள் கஷ்டத்திலையும் நம்ம கூட துணைக்கு இருக்காருன்னு அவங்க கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இவர் கையாளணும். அன்னைக்கு இவர் போகாதது நிச்சயமா அவருடைய அரசியல் வரலாறுல இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் நடந்து கொண்டது கண்டிப்பாக அது பேசப்படுற ஒரு பொருளா நிச்சயமா எதிர்காலத்திலும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால பொண்ணு என்ன பழிவாங்க, என் தொண்டர்களை பழிவாங்க. தொண்டர்களை யாரும் பழிவாங்கல. இங்க நிர்வாகிகள் தான் நிர்வாகிகள் மேலதான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நிர்வாகிகள் பதில் சொல்ல வேண்டிய கடமைக்கு உள்ளானவங்க. ஏன்னா அவங்க தான் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க, கூட்டம் நடத்துறதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தவங்க. இவங்கெல்லாம் முக்கியமான பொறுப்பு இருக்காங்க. ஸோ சட்டத்தின் முன்னாடி அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஒன்றும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த கூட்டம் கூடிய கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த அசம்பாவிதம் அது பொது இடத்துல ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம், ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம். ஸோ சட்டத்துக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அந்த வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பழி வாங்குங்க, மற்றவங்களை விட்டுருங்கன்னா இது தனிப்பட்ட ஒரு தகராறு கிடையாது. ஸோ நீங்க உண்மையிலே நீங்க ஒத்துழைக்கணும். விஜய் ஒத்துழைக்கணும். விஜய் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். போலீஸ் விசாரணைக்கும் ஒத்துழைக்கணும். இன்னைக்கு மதுரை நீதிமன்றம் பல கேள்விகள் விஜய் தரப்பை பார்த்து எழுப்பிட்டு இருக்காங்க. அதனால மதுரை உயர்நீதிமன்றம் அந்த பெஞ்சு. ஸோ அது இப்படி இருக்கும்போது நீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கணுமே தவிர என்ன பழிவாங்கிறதுன்றது எங்க வந்தது? பழிவாங்கிறதுன்னு எப்படி வருவீங்க? அப்போ பழிவாங்கிறதுனா கவர்மெண்ட் வேணும்னு உங்களை பழி வாங்குறாங்கன்னு சொல்றீங்களா? அது அந்த லாங்குவேஜே சரியில்லையே. ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். உங்க ஆட்கள் நிர்வாகிகள் ஒத்துழைக்கணும். இது சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். விசாரணைக்கு பிறகு யார் தப்பு பண்ணாங்க, யார் மேல தப்பு இருக்குன்னு நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க என்ன வேணா பழி வாங்குங்க அப்படின்லாம் சொல்றது வேணா அனுதாபத்தை வேணா பெற ட்ரை பண்ணலாமே தவிர அது உண்மையான யதார்த்த நிலைமையை பிரதிபலிக்கிற மாதிரி அவரோட விஜயோடைய பேச்சு இல்லை ஆக்சுவலா. அதனால அவர் கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ் பழி வாங்குறதுன்றது தமிழக அரசு மேல தமிழக அரசு அவங்களை பழி வாங்குறது அப்படின்ற ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த மீண்டும் வலியுறுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு அவர் ஆக்சுவலா. ஸோ அது அவர் அரசியலா தான் அதை கன்வெர்ட் பண்றாரு. அவர் அதுக்கு ஒரு பாலிடிக்ஸா மாத்துறாரு. அவர் அதன் மூலமாக ஒரு அனுதாபத்தை தேட முயற்சிக்கிறார். அதான் நான் பாக்குறேன். அப்படிதான் பாக்குறேன். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லியிருக்காரு வீடியோல, அவருடைய கட்சி தொடர்ந்து நடத்துவோம், இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடத்துவோன்றாரு. அது எல்லாம் யாரு வேண்டான்னு சொல்லல. அவர் கட்சி நடத்தட்டும், தொடர்ந்து நடத்தட்டும். ஆனா இந்த மாதிரி கூட்டங்களை நடத்தும் போது இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா திட்டமிட்டு இந்த மாதிரியான துயர சம்பவங்கள்லாம் நடக்காத மாதிரி அவருடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஆக்சுவலா. சார் விஜய் பேசினா இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமா கவனிக்கணும் சார். ஏன்னா விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளிவரும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதே போல என்னுடைய அரசியல் பயணம் இதுக்கு பிறகு இன்னும் வலிமையா தொடரும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றது திமுகவுக்கு என்ன செய்தி சார் சொல்ல வராரு? திமுக ஒரு எச்சரிக்கை விதமா பேசுறாரா? இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? இல்ல அனைத்து உண்மைகளும் வெளிவரும்னா போலீஸ் விசாரணை நடக்குது, ஒரு நபர் கமிஷன் இருக்கு. அதுல போய் எல்லாரும் சாட்சி சொன்னா உண்மைகள் வெளிவரும். அதுல விஜய் போய் சாட்சி சொல்லலாம். ஏன்னா விஜய் எதிர்க்கதான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அவரும் சாட்சி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவரை தமிழக அரசு போலீஸ் காவல்துறை அவரையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அவரும் போய் அவருக்கு தெரிஞ்ச தகவல் என்ன, ஏன் லேட்டா வந்தாரு போன விஷயங்கள்லாம் அவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதனால எஃப்ஐஆர்ல அவர் லேட்டா வந்ததுனால தான் கூட்டம் சேர்ந்துன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் போய் அதுக்கு பதிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இவரும் ஒத்துழைக்கணும். இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், உண்மைகள் வெளிவரத்துக்கு ஒத்துழைக்கணும்.
விரைவில் உண்மைகள் வெளிவரும்னா இவர் தனி இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சிருக்காரா, இவர் என்ன உண்மைகள் வெளியிட போறாரு நமக்கு தெரியாது. போலீஸ் சார்பில் ஒரு காவல்துறை விசாரணை நடக்குது, ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை அங்கே சொல்லுங்க, அந்த ஒரு நபர் கமிஷனில் சொல்லுங்க, இல்லை போலீஸ் விசாரணையில் சொல்லுங்க, இல்லை நீங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்கல்ல உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேணும்ட்டு அங்கே போய் சொல்லுங்க. அது உங்களுக்கு எந்த இடத்துல நீதி கிடைக்குமோ, எப்படி உங்கள் தரப்பு நீங்கள் என்ன மாதிரி வாதங்களை எடுத்து வைக்கிறீங்க, விஷயங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அதற்கேற்றபடி உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்த உடனே உண்மைகள் வெளிவரும் அப்படின்னா எப்படி உண்மைகள் வெளிவரும்? நீங்கள் தான் கூட்டத்தை நடத்தினவர், நீங்கள் தான் விஷயத்தை போய் சொல்லணும், உங்கள் நிர்வாகிகள் தான் போய் சொல்லணும், உங்கள் லோக்கலில் இருக்கிற நிர்வாகிகள் தான் போய் சொல்லணும். நீங்கள்லாம் சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்லாம் சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் சொல்லுங்கள், இல்லை காவல்துறையில் சொல்லுங்கள், ஒரு நபர் கமிஷனில் சொல்லுங்கள், மதுரை நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கீங்க அங்கே போய் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் பயன்படுத்த பார்த்தீங்கன்னா அது வந்து புரிஞ்சிக்க முடியுது. அரசியல் ரீதியாக நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. பட் நடுநிலையான மக்கள் யோசிப்பாங்கல்ல, இவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையான்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்கல்ல, கட்சி தலைவர்ன்ற முறையில் இவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை வந்து விஜய் சொல்லணும். உங்கள் கட்சிக்காரங்களை நீங்கள் திருப்திப்படுத்தலாங்க இந்த ஆர்குமெண்ட் மூலமா. நாட்டில் வந்து நடுநிலை மக்கள் இருக்காங்க, நடுநிலையாக சிந்திக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்களுடைய பதிலில் திருப்தி அடையணும், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் திருப்தி அடையணும். இல்லை நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் அது இருக்குது. ஆக்சுவலாக விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்குற நடுநிலை மக்கள் வந்து சரி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, உண்மை வெளிவரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதை இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கா சார், என்னோட அரசியல் பயணம் வந்து இதுக்கு பிறகு இன்னும் வலிமையாக தொடரும்னு சொல்லியிருக்கா சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவருடைய நம்பிக்கை, அவ்வளோதான். அது தொடர்ந்தா அவருக்கு நல்லது தான். அவங்க அது நம்ம அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய நம்பிக்கை அந்த அரசியல் பயணத்தை வந்து தொடர்ந்து பண்ணுறது அவருடைய பணின்னு நினைக்கிறாரு. அது அந்த அந்த வேலையை வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த வேலையை தொடர்ந்து செய்வார். இது வந்து நடுவில் அவருக்கு ஒரு இது மாதிரி வந்திருக்கு, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்திருக்கே தவிர அவர் தொடர்ந்து அவர் பணியை செய்வார்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு கேப் போட்டு அவர் செய்யட்டும், அது யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இது எல்லாமே அவர் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கூட்டத்தை நடத்தணும், கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு கூட்டத்தை நடத்தணும். அவருடைய ரசிகர்களை வந்து ஒரு ஒழுங்குமுறையான ஒரு நடவடிக்கைகளுக்கு அவர் உட்படுத்தணும். ஆக்சுவலாக வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அவங்க ரசிகர்களை. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து அவர் உருவாக்கினா அவருக்கும் நல்லது, எதிர்காலத்தில் அவர் கட்சிக்கும் நல்லது. ஆக்சுவலாக ஓகே சார், இந்த வீடியோ பேசும்போது இப்போ ஒரு மாதிரியான இறுக்கமான முகத்து தான் பேசினாரு. அந்த வீடியோ மூலயமா மக்கள் மனசுல ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்றதுக்காக பேசுகிற லாங்குவேஜ்லேருந்தே தெரியுது அவர் அனுதாபத்தை தான் ட்ரை பண்ணுறாரு. என்ன வேணா பழி வாங்குங்க, என் தொண்டர்களை ஒன்றும் பண்ணாதீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பத்திக்கான ஒரு குரல் தான். அது உண்மை. அது இல்லை, விஷயம் என்னன்னா வந்து நடந்து போச்சு துயர சம்பவம், உண்மையை அவர் என்ன சொல்லிருக்கணும், உண்மைகளை கண்டறியணும். இல்லை நீங்கள் சிபிஐ விசாரணை கூட கேளுங்க, விரைவில் உண்மை வெளிவரும்னா அப்போ நான் விசாரணைக்கு முழுசாக ஒத்துழைப்பேன்னு சொல்லுங்க. என்ன மட்டும் பழி வாங்காதீங்க, என்ன வேணா பழி வாங்குங்க, என் தொண்டர்களை பழி வாங்குங்க. எப்படி அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க கூட்டத்தை, அவங்கள கூப்பிட்டு எப்படி போலீஸ் விசாரிக்காமல் இருக்க முடியும்? உங்களையும் கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கணும், நீங்களும் அங்கே இருந்தீங்க. அதனால உங்களுடைய முதல் கடமை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. முதல்ல உங்கள் கட்சியிலேருந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்க. அதுதான் வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்கும், அதுதான் நடைமுறையில் சரியாகவும் வரும். ஆக்சுவலாக ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.